மிக வேண்டும் என் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. எல்லாம் அல்ல சொக்கநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை திக்கு நோக்கி மண்ணுற தண்டனிட்டு பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். எம் மாறுயிராம் எழில் மாசிலாமணியை அம்மா பெருத கருதென்றே சும்மா இருந்தாரே பெற்றார் மற்றெப்புலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று எங்கள் குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை அவர்கள் இருக்கும் திசை நோக்கி மண்ணுற பணிந்து மகிழ்ந்து எழுகின்றேன். இந்த நாள் ஒரு நன்னாள், இனிய நாள், பொன்னாள். ஒரு நூற்றாண்டு விழாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளமையான கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறை சார்ந்து 77 ஆண்டுகளாக நிகழக்கூடிய ஒரு விழாவின் தொடர்ச்சியாக அடியேனும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை திருவருளும் குருவருளும் எனக்கு கூட்டுவித்த ஒரு இனிய ஒரு பொன்னாள். புலவர் விழா என்று சிறப்பாக கூறப்படுகின்ற இந்த விழாவை எளியன் பேசுவதற்கு கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பில் அடியனை அழைத்த போது இந்த விழாவின் அறிவிப்பு குறித்த இந்த புலனத்தின் வழியாக சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த புலனங்களின் வழியாக நான் இதை ஏற்கனவே அறிந்திருந்தேன். ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது ராதா தியாகராஜன் அம்மா அவர்கள் இந்த கல்லூரியில் இருந்து செய்த அந்த பணிகளையும் அவரது தனிப்பட்ட அந்த ஒழுக்க முறைகளையும் கூறினார். எளியன் இப்போது தருமபுரம் ஆதீனத்தில் கட்டளை விசாரணையாக இருந்து கொண்டிருந்தாலும் அந்த ஆதீனத்தின் திருக்கோயில்கள் 27 கோயில்களுக்கு தருமபுரம் ஆதீனம் ஒரு நிர்வாக ஸ்தானத்தில் இருந்து அந்த கோயில்களை நித்திய நைமித்திய வழிபாடுகளை தொடர்ந்து நடந்து வரவும் வருட விழாக்களை தொடர்ந்து நிகழ்த்தவும் செய்யக்கூடிய ஒரு இடத்திலிருந்து குருமகா சன்னிதானங்கள் அதனை காத்தருள்ந்து இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கின்றது. அது போகவும் கிட்டத்தட்ட ஒரு 300 கோயில்களுக்கு மேலாக நம் ஆதீனத்தின் பொறுப்பில் இங்கே இருக்கின்றது. அத்தகைய கோயில்கள் எல்லாமும் தலைப்புராணங்கள் உண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் கோயில் நித்திய வழிபாடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகளை எல்லாம் தொகுத்து அதனை ஒரு ஆய்வு செய்வதற்கு எளியன் ஆர்வம் கொண்ட போது ராதா தியாகராஜன் அம்மா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவர் வேந்தராக இருந்த போது கோயில் கலை பண்பாடு என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தை அங்கே வைத்தார்கள். அதுதான் இப்போது நான் அங்கே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்வதற்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மற்ற எந்த பல்கலைக்கழகத்திலும் கோயில் கலைகள் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முனைவர் பட்டத்திற்கு ஆய்வாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. நான் அங்கே எங்களது கோயில்கள் அனைத்தையும் ஒன்றாக தொகுப்பதற்காக, ஆவணப்படுத்துவதற்காக, ஆய்வு செய்வதற்காக முனைவர் பட்ட மாணவனாக அங்கே இருந்தபோது இந்த அறிவிப்பை நான் துறையில் கண்டேன். எளியனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு கட்டுரை எழுதி அனுப்பலாமா என்று. நீங்க 50 பக்கங்கள் கூறியிருப்பதே பெரிய ஒரு வியப்பாகவும் இருந்தது. இந்த கட்டுரை எழுதியவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சமயத்தில் ஏனோ ஒரு சிந்தனையில் நான் சரி நமக்கு அந்த ஆய்வு சுருக்கத்தை அனுப்பி பிறகு இப்போது அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதால் நாம் இதை தவிர்த்து விட்டேன். இருவர்களும் குருவர்களும் என்ன செய்தது, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராகவே அடியனை அழைத்து விட்டது. அது மதுரை சொக்கநாத பெருமான் இங்கே புலவனாக இருந்து தமிழ் ஆய்ந்த ஒரு செயலுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். எம்பெருமானும் முருகவேலும் புலவராக இருந்து ஆய்ந்த இந்த தமிழ் மண்ணில், மதுரை மண்ணில் தொடர்ந்து புலவர் விழாவை இந்த கல்வி நிறுவனம் தியாகராசர் கல்லூரி நிகழ்த்துவது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. இதில் வன் தொண்டர் என்கின்ற தலைப்பில் எளியனை பேசுவதற்கு அழைத்தமைக்கு நான் மிகுந்த நன்றி அறிதலை நான் பாராட்டிக் கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால்
இந்த சமய உலகம், உலகத்தில் உள்ள அருளாளர்கள் எல்லோரும் இறைவனை எப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கும்போது, இறைவனிடத்தில் இந்த உலகத்தில் தோன்றிய பிற இனக்குழுக்களில் எல்லாம் இறைவனை பயத்துடனும் நாம் அணுக வேண்டிய இந்தந்த முறையில் நாம் கட்டுப்பாட்டுடன் இருந்து அணுக வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை வகுத்த போது, நம் தமிழ் சைவம் இறைவனை தோழமையாக கொள்ள இயலும் என்பதற்கு ஒரு சான்றாக சுந்தரமூர்த்தி பெருமான் இருக்கின்றார். அவர் இந்த உலகத்தில் பிறந்து அவதாரம் செய்து இந்த மண்ணில் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை அவர் கொடுப்பதற்கு உரிய ஒரு சூழலை திருவருள் உருவாக்கியதற்கு பெரிய புராணம் மிக அழகான ஒரு கதையை சொல்கின்றது. உங்களுக்கெல்லாம் நான் புதிதாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், சைவ சித்தாந்த வகுப்பு என்பது இங்கே இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், எம்ஃபில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதில் துறை தலைவர் ஐயா அவர்களையே முனைவர் பட்டம் பெற்று உள்ளார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் எனக்கு தெரிந்து மிக மகிழ்ந்தேன். இளங்கலையில் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் பாடமாக இருப்பது மிகவும் ஒரு போற்றத்தகுந்த ஒரு நிகழ்வாக, போற்றத்தகுந்த ஒரு பாடத்திட்டமாக கருதுகின்றேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு தமிழ் வகுப்பை சார்ந்த அடியன் சார்ந்த அந்த தருமை ஆதீனத்தில் கூட இளங்கலையில் நாங்கள் சைவ சித்தாந்தம் பாடமாக வைத்திருக்கவில்லை. ஆனால் அதற்கு தனியாக அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையம் என்கின்ற ஒன்றை நிறுவி அதனை தனி பாடமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றோம். உங்களுக்கு இது ஒரு தாளாகவே வருகின்றது என்ற செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே உங்களுக்கு நான் முப்பொருள் உண்மையை பற்றியோ அல்லது இறைவனுடன் நாம் எப்படி நம் உயிரையும் அவருக்கு திருவருளுக்கும் உள்ள அந்த தொடர்பை நாம் எது நம்மை தடுக்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கும் மிக அழகாக நம் பெரியவர்கள் வகுத்து செய்த இந்த பாதையை உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு தடையாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் கல்வியின் மூலமாக அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனால் உங்களுக்கு எளிய புலவர் என்கின்ற முறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் புலவர் என்கின்ற முறையில் வன்தொண்டராக ஏன் அறியப்படுகின்றார் என்கின்ற அந்த கதையை பெரிய புராணம் தன்னுடைய போக்கில் அந்த பெரிய புராணத்தின் கதை நாயகனாகவே சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இருக்கின்றார். பெரிய புராணம் தொடங்கி அந்த திருக்கைலாய மலையில் அவர் ஆளாள சுந்தரன் என்கின்ற பெயரில் இறைவனுக்கு அணுக்கமாக இருந்து அவர் அங்கே வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த சிறு தவறு இந்த மண்ணுலகில் அவர் பிறக்கின்றதற்கு ஒரு வழியாக அமைகின்றது என்று பெரிய புராணம் காட்டுகிறது. அப்படி அவர் திருநாவலூரில் வந்து அவர் பிறந்து வளரும் காலத்தில் அவர் தக்க பருவம் வரும்போது அவருக்கு திருமணம் செய்விப்பதற்கு பெரியோர்கள் அவரை பெற்றவர்கள் என்னும் போது நரசிங்க முனையரையர் அவரை எடுத்து வளர்க்கின்றார். சதையனாரும் இசைஞானியரும் அவரை பெற்றவராக இருக்கின்றார்கள். அந்த சூழலில் அவருக்கு திருமணம் செய்ய நினைக்கின்ற போது இறைவன் கொடுத்த அந்த வாக்கும் இவர் வேண்டி கேட்டுக்கொண்ட அந்த வரமும் நிகழ்கின்றது. அந்த நிகழ்வில் தான் அவர் வன்தொண்டர் என்று அறியப்படுகின்றார். இந்த மண்ணில் உலக சமயங்கள் எளியன் சொன்னது போல உலக சமயங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நாம் பயம் கொண்டு நடக்க வேண்டும் என்று காட்டிய பொழுது இறைவனை தன் காதலியை சந்திப்பதற்கும் தன் காதலி தன்மேல் கொண்ட கோபத்தை தீர்த்து வைப்பதற்கும் இறைவனையே கூதாக செய்த அந்த ஒரு பாங்கு நம் சைவ சமயத்தில் நம்பியாரூரார் சுந்தர பெருமானால் நிகழ்த்தி காட்டப்படுகின்றது.
அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இறைவன் ஏன் செய்தான் என்று ஏயர்கோன் கலிக்காமர் என்பவர் கோபமும் கொள்கின்றார். இன்று நாம் அதெல்லாம் சாத்தியமா என்று நாம் நினைப்பது போலவே அன்றைக்கும் ஒருவர் இருந்து அவர் எப்படி இப்படி செய்யலாம் என்று கோபமும் கொள்கின்றார். அவள் புறம்பு என்கின்றார். அப்படி இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டால் அவளும் புறம்பு என்கின்றார். அப்படி இறைவன் அருளால் ஏயர்கோன் கலிக்காமர் நோய் சூளை நோய் கொடுக்கப்பட்டு ஆட்கொள்ளப்படுவதும், அதை இவர் மாற்றச் செல்லும் போது அவள் தன்னைத்தானே வாயால் கீறிக்கொண்டு இறக்க நேர்வதும், அதனை சுந்தரர் பெருமான் மீட்டுக் கொடுப்பதும் வரலாறாக காட்டப்படுகின்றது. சுந்தர பெருமான் அம்பிரான் தோழராக இறைவனையே தனக்கு தோழமையாக கொண்ட அந்த நிகழ்வை பெரிய புராணத்தில் செங்கிழார் பெருமான் பதிவு செய்திருப்பது போல, அவருக்கு துணையாக அவருக்கு தோழராக சேரமான் பெருமாள் நாயனார் என்கின்ற ஒரு அருளாளரும் 63 நாயன்மார்களும் அவரும் ஒருவராக காட்டப்பெற்று அவரும் இவருக்கு தோழராக குறிக்கப்பெறுகின்றார். இப்படி பெரிய புராணத்தின் ஓட்டம் எங்கும் சென்று வெள்ளாணி சரிதம் என்று வரக்கூடிய அந்த இறுதி சருக்கத்தில் அவர் கைலாயம் சென்று சேர்கின்ற அந்த காட்சி சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு சுந்தரர் பெருமானின் வரலாற்றை உங்களுக்கு ஏற்ற வகையில் இதை கூறுவதற்கு நான் முயன்றேன். இதை விரிவாகவும் தொடர் சொற்பொழிவாகவும் நிகழ்த்தக்கூடிய ஒரு பொறுமையுடன் இது இருக்கின்ற ஒரு கதை அமைப்பை உடையது இந்த திருத்தொண்டர் புராணத்தில் சுந்தரரின் ஒரு அருள் வரலாறு. ஆனால் இங்கே உங்களுக்கு வன் தொண்டர் என்கின்ற தலைப்பில் எளியன் பேசுவதற்கு உங்களது நேரத்தை எளியன் எடுத்துக் கொள்கின்றேன். எளியன் சொன்னது போல இந்த உலகத்தில் அருளாளர்கள் எத்தனையோ இடங்களில் தோன்றி இருக்கின்றார்கள். இயேசு பெருமான் இந்த மண்ணில் பல அற்புதங்களை இஸ்ரவேல் நாட்டில் நிகழ்த்தி காட்டுகின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவனை நடக்க வைக்கின்றார், மரிய மக்தலோனா என்கின்ற அந்த பெண்ணின் தம்பி லாசரஸ் இறந்த போது அவனை உயிர்ப்பிக்கின்றார். நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட அருள் செயல்களை அவர் செய்வதற்கு உடன்படாது. இதெல்லாம் இறைவனில் திருவுள்ளப்படி நடக்க வேண்டும், நான் அதற்கு அதிகாரி இல்லை என்று சொன்னாலும் அபூபக்கர் சித்திக் என்கின்ற ஒரு தன்னுடைய தோழர் மூலமாக அவர் குறைஷிகளால் மக்கள் மாநகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இவரின் இனத்தை சார்ந்த குறைஷி மக்களால் விரட்டி அடிக்கப்படும் போது அந்த கிராமலை குன்றுகளில் அவர் ஒளியேறும் போது ஒரு குகையுள் அவர் ஒளிந்திருக்கின்றார். அப்போது அபூபக்கர் சித்திக் மடியில் அவர் படுத்திருக்கின்ற சமயத்தில் ஒரு பாம்பு அபூபக்கர் சித்திக்கை கெடுத்து விடுகின்றது. அவர் தன் முடியில் நபிகள் நாயகம் படுத்திருக்கின்றார் என்கின்ற காரணத்தால் அந்த வேதனையை அவர் பொறுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எழுந்தவுடன் இவர் தடுமாறி கொண்டிருப்பதை கவனித்த நபிகள் நாயகம் ஏன் இப்படி தடுமாறுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது நிகழ்ந்ததை அவர் கூறுகின்றார். இப்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய எச்சிலை எடுத்து அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களின் அந்த பாம்பு கடிபட்ட இடத்தில் வைக்கின்றார். அவர் நலம் பெறுகின்றார் என்று நமக்கு இஸ்லாமிய கதை சுட்டுகின்றது. இப்படி ஒரு அற்புதம் அவர் வரலாற்றில் நடந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றில் மாணவர்களே, பெரியோர்களே, முறைப்படி உங்களை இருக்கக்கூடிய பெரியோர்கள் யாரையும் நான் வரவேற்கவில்லை. முதல்வர் அவர்கள் ஒரு அடியனை வரவேற்றார்கள், துறை தலைவர் அவர்கள் வரவேற்றார்கள். நான் முறைப்படி யாரையுமே வரவேற்காமல் நேரடியாக இந்த தலைப்புக்குள் நான் வந்துவிட்டேன். காரணம், அடுத்த நிகழ்வு இங்கே இருக்கின்றது என்ற குறிப்பு எனக்கு இங்க வரும்போதே உங்கள் பேராசிரியர்கள் சொன்னார்கள். அப்படி எல்லோரையும் வரவேற்கின்ற ஒரு பாங்கை பொதுவாக அரசியல் மேடைகளில் காணலாம். அந்த நாகரிகத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தலைப்புக்குள்ளே எளியன் வருவதற்கும் சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும், மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான். காரணம், வந்திருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எளியன் சொல்வது என்னவென்றால், சுந்தர பெருமான் இந்த உலகத்தில் எந்த ஒரு அருளாளனும்
செய்து காட்டாத ஒரு அருள் நிகழ்வை அவர் செய்து காட்டுகின்றார். அவிநாசி தலத்திலே அவர் திருப்புக்கொழியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அவர் தரிசனத்திற்கு செல்லும் போது அங்கே இருந்த 2 வீடுகளில் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கவும் ஒரு வீட்டில் துக்ககரமான ஒரு நிகழ்வு இருக்கும் போது அதையும் கண்டு அவர் ஏன் என்று காரணம் கேட்டபோது, இந்த வீட்டில் ஒரு பையனுக்கு 7 வயதில் அவனுக்கு செய்து வைக்கக்கூடிய அந்த பூர்வ கல்யாணம் என்கின்ற ஒரு நிகழ்வு நிகழப் போகின்றது. அதே வயதில் இருந்த அந்த இன்னொரு வீட்டு பையன் அங்கே இருந்த மடுவில், அங்கே இருந்த குளத்தில் இருந்த முதலையால் அவன் உண்ணப்பட்டு விட்டான் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. இவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவரிடம் அந்த நிகழ்வை அழைத்த ஒவ்வொருவருக்காக அவர் பிரசாதம் விபூதி கொடுத்துக் கொண்டிருக்க போது அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தனது துக்கத்தை மறைத்துக் கொண்டு இவர்களிடம் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அவர்கள் அருள் வேண்டி நிற்கின்றார்கள். இப்படி நிற்கையில் அவர் கேட்கின்றார், என்ன என்று கேட்கின்றார். இதையெல்லாம் மறைத்து நீங்கள் வந்திருக்கையில் உங்களை நாங்கள் தரிசனம் செய்வதுதான் பெரிய விஷயம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இவருக்கு அவர்களின் அன்பு ஏதோ செய்துவிட அந்த மடுவிற்கு சென்று இவர் அந்த பதிகம் பாட மடுவில் தண்ணீர் வருகின்றது, தண்ணீர் வற்றி இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது. மடுவில் தண்ணீர் வருகின்றது, அந்த மடுவில் முதலை வருகின்றது. அந்த முதலையின் வாயில் அந்த கடிபட்ட இறந்து போன அந்த பாலகன் எந்த வளர்ச்சியில் இருப்பானோ அந்த வளர்ச்சியில் சேர்ந்தால் என்று புராணம் சொல்லும். இப்படி இந்த உலகத்தில் நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் இறை நம்பிக்கை என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமய சூழலில் சைவ சித்தாந்தம் படிக்கின்ற உங்களுக்கு தெரியும், தடை விடைகளை, கேள்விகளை எழுப்பி, வினாக்களை எழுப்பி, நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் என்கின்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சைவ மரபில் வந்த நமக்கு இறைவன் என்பவன் எந்த விதத்தில் இந்த உயிருக்கு சொந்தமானவன், இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் போது சைவம் சொல்கின்றது உயிரை இறைவன் படைக்கவில்லை என்று சொல்கின்றது. உங்களுக்கு அது தெரியும். சைவ சித்தாந்த மாணவர்களாக எளிமையாக படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இறைவன் என்று நீ அன்று நான் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த உயிரும் இறைவனும் ஒரே சமயத்தில் ஆதி அந்தம் இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த உயிர் இந்த மண்ணுலகில் வினை தீர்ப்பதற்காக உடலை எடுக்கும் போது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்கின்ற அந்த அத்தனை விதமான பிறப்புக்கும் ஏற்ற உடலை கிரகித்துக் கொண்டு இந்த உலகத்தில் தன் வினை கழிவை நடத்துகின்ற இந்த சமயத்தில் நாம் ஒரு மனித கூட்டமாக மற்ற உயிர்கள் எல்லாம் ஒன்றறிவதுவே உற்றறிவதே இரண்டறிவதுவே அப்பொழுது மூக்கிய என்று தொல்காமியம் காட்டுகின்ற அந்த ஒவ்வொரு புலன் வழி உயிர்களை பகுத்து ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்று பேசி காட்டக்கூடிய அந்த 6வது